ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்டர்நெட் பேங்கிங் வச்சிருந்து அக்கௌண்ட் வச்சிருந்து இன்டர்நெட் பேங்கிங்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்கள் இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகிறதுக்கு டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய நெட் பேங்கிங்க்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது நெட் பேங்கிங் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வச்சிருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுளில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நெட் பேங்கிங் லாகின் டைப் பண்ணி ஃபர்ஸ்ட் வர ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணது கிளிக் டு லாகின் இருக்கு பாத்தீங்களா, இதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல யூசர் நேம் அப்படின்னு கேக்குது பாத்தீங்களா, அந்த யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய யூசர் நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து கீழே பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, ஸோ இதுல உங்களுடைய பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லை அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல உங்களுக்கு தேவையான வீடியோ எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு எல்லாமே கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க பாஸ்வேர்டு மறந்துட்டீங்கன்னா ரிட்ரீவ் பண்ணிக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு கீழே இருக்க பாருங்க கேப்சா, அந்த கேப்சாவை மேலே கரெக்டா என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே லாகின் அப்படின்னு இருக்க பாத்தீங்களா, அந்த லாகின் அப்படிங்கறத கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜ்ல பாருங்க, நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஓடிபி உங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னா இந்த கிளிக் ஹியர் டு ரீசெண்ட் ஓடிபி அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரீசெண்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஓடிபி நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுங்க. எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. சோ பாருங்க, எனக்கான இன்டர்நெட் பேங்கிங் லாகின் ஆயிடுச்சு. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி அப்படிங்கிற இடத்துல ப்ளீஸ் அப்டேட் இருக்குது. சோ இதுல தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய நெட் பேங்கிங் அக்கௌண்ட்ல, அதாவது என்னுடைய சேவிங் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து என்னுடைய இமெயில் ஐடி ஆட் பண்ணாம இருக்கு. சோ நீங்க பிரான்ச் பக்கத்துல இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா போய் லெட்டர் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. அதோட ஈஸி. உங்க நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கிறது. சோ எனக்கு நெட் பேங்கிங் இருக்கு, அதனால ஆன்லைன்ல பண்ண ட்ரை பண்றேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். சோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல மை ப்ரொஃபைல் இருக்கு பாத்தீங்களா, அந்த மை ப்ரொஃபைல் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். சோ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு கேட்கும். இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு உங்களுக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருந்தா என்ட்ரி பண்ணுங்க. இல்லன்னா இந்த ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணல அப்படின்னா எப்படி கிரியேட் பண்றது சொல்லிட்டு அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்டுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பிளேலிஸ்ட் தனியா கிரியேட் பண்ணிருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி பார்த்து ப்ரொஃபைல் பாஸ்வேர்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சோ என்னுடைய ப்ரொஃபைல் பாஸ்வேர்டை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இப்போ சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். சோ உள்ள வந்தது பாருங்க, என்னுடைய நேம், அட்ரஸ், ஸ்டேட், பின்கோடு, கண்ட்ரி, டேட் ஆஃப் பர்த், என்னுடைய ஃபுல் நேம் எல்லாமே இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். சோ எல்லாமே நான் இந்த இடத்துல ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க உள்ள பேஜ் வந்து உங்களோட டீடைல் எல்லாமே நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். சோ இதுல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய டிஸ்பிளே நேம், பேன் கார்டு நம்பர், ஆதார் கார்டு நம்பர், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். சோ இதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்க டிஸ்பிளே நேம் நீங்க வேணும்னா மாத்திக்கலாம். இல்ல உங்களுக்கு பேன் கார்டு நம்பர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம், பேன் கார்டு நம்பரை. இல்ல உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி ஆட் பண்ணணும்னா உங்க இமெயில் ஐடியை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா மொபைல் நம்பர் இதுல நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதுக்கான ஒவ்வொரு தனித்தனி வீடியோ நான் போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் எல்லா வீடியோவும் இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது இமெயில் ஐடி அப்டேட் பண்றதுக்கு. இமெயில் ஐடிக்கு நேரா அந்த இடத்துல அப்டேட் இருக்கு பாத்தீங்களா, அந்த அப்டேட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். சோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்னோட இமெயில் ஐடியை என்ட்ரி பண்ண சொல்றாங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த சப்மிட் அப்படிங்கறது கொடுக்கணும். சோ என்னோட இமெயில் ஐடி என்ட்ரி பண்ணிட்டு இப்போ நான் சப்மிட் அப்படிங்கறது கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல ஹை செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ண சொல்றாங்க. இந்த ஹை செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு இந்த ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வரலன்னா அந்த ரீசெண்ட் ஓடிபி அப்படிங்கறது கொடுத்தீங்கன்னா ஓடிபி உங்களுக்கு ரீசெண்ட் பண்ணுவாங்க. சோ ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் ரிசீவ் ஆன ஓடிபியை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த அப்ரூவல் அப்படிங்கறத கொடுங்க. அடுத்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு டெபிட் கார்டை வச்சு நீங்க வந்து ஆக்டிவேட் பண்றீங்களா, இல்ல ஓடிபி எஸ்எம்எஸ் வச்சு ஆக்டிவேட் பண்றீங்களா, இல்ல பேங்க் போறீங்களான்னு கேக்குறாங்க. இதுல பேங்க் போற ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த டவுன்லோட் பண்ண பிடிஎஃப் நீங்க சைன் பண்ணி பேங்க்ல கொடுக்கணும். இதுக்கப்புறம் நீங்க டெபிட் கார்டு அப்படிங்கறது யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்க டெபிட் கார்டோட டீடைலை நீங்க என்ட்ரி பண்ணி டெபிட் கார்டு மூலமா நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த ஓடிபி எஸ்எம்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர்லாம் கரெக்டா கொடுத்து அந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு யூஸ்ல கையில இருந்துச்சுன்னா அந்த ஓடிபி எஸ்எம்எஸ்ங்கிறத நீங்க செலக்ட் பண்ணலாம். சோ என்கிட்ட அந்த டீடைல்லாம் கரெக்டா இருக்கனால இந்த ஓடிபி த்ரோ எஸ்எம்எஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்றேன். இந்த சப்மிட் அப்படிங்கறத கொடுக்குறேன். சோ இப்போ பாருங்க, என்னுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. மொபைலுக்கு வரும். வரல அப்படின்னா அந்த ரீசன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நெட் பேங்கிங்ல உங்க அக்கௌண்ட்ல என்ன மொபைல் நம்பர் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுக்கான வீடியோ வந்து பிளேலிஸ்ட்ல இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கான ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு இந்த கன்ஃபார்ம் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்க, என்னுடைய இமெயில் ஐடி வந்து சக்சஸ்ஃபுல்லா அப்டேட் பண்ணிட்டாங்க. என்னுடைய அக்கௌண்டோட லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி மெயிலுக்கு வரணும்னா நீங்க இந்த மாதிரி போய் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. மெயில் ஐடி அப்டேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி இமெயில் ஐடி அப்டேட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ இமெயில் ஐடி அப்டேட் ஆகிட்டு இமெயில் ஐடி இந்த இடத்துல காட்டுது. எந்த இமெயில் ஐடி கொடுத்தோமோ அந்த இமெயில் ஐடி இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தாங்க ரொம்ப ஈஸியாக அப்டேட் பண்ணுறது. ஸோ நம்ம சேனலில் எஸ்பிஐ சம்பந்தமாக எல்லா வீடியோவும் நம்ம போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட் கீழே கொடுத்துருக்கேன். மற்ற சம்பந்தமாகவும் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில் வரும். ஸோ இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. வேறு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்கே ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா, சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.